இவங்க 2 பேரும் வந்ததுக்கே இப்படி. ம். நேத்து செய்திகள்ல பார்க்கின்ற பொழுது, ம். இன்னும் பல பேர் வரப்போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி. தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவரு வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல. கூட இவரையும் கூட்டு வராரு. சரி, அதாவது சரி. என்னன்னா, எல்லா கட்சியிலயுமே ஒரு இந்த ஆன்டி இன்குபன்சி என்பது மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள் மத்தியிலேயே இருக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கட்சியிலுமே இருக்கக்கூடிய போதாமைகள். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் மீது இருக்கக்கூடிய ஆன்டி இன்குபன்சி என்பது கவர்னன்ஸ், அரசாங்கம் சார்ந்தது மட்டும் கிடையாது, நிர்வாகம் சார்ந்தது மட்டும் கிடையாது. அவர்களினுடைய பொலிட்டிக்கல் பாத், அவர்களினுடைய அரசியல் பாதையின் மீதே ஒரு அவநம்பிக்கையை அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த அரசியல் பாதையில. அப்ப இதன் மீது இருக்கக்கூடிய இந்த ஒரு வெறுப்புணர்வு இருக்கு பாருங்க, அவங்க செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க, திமுக இருக்கக்கூடியவங்க, மற்ற பிரதான கட்சியில இருக்கக்கூடியவங்க, அத்தனை பேருமே திரும்பி பார்க்கும். அங்க போய் அவர்கள் வந்து சேர்ந்து அவர்களை வலிமைப்படுத்த நம்ம வந்து அவங்க கூட நிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வேடந்தாங்கல் சரணாலயமாக பார்க்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு ஒரு 2ஆம் தாய்மடியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.